நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நீர் என்னோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தைங்கிற மண்ணாவே உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே நீர் போஷிக்கிற உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லி நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்றுமில்லை ராஜா, தூசியப்பா, குப்பையப்பா, ஒன்றுக்கு உதவுதல் ராஜா. அப்பா, எங்களையும் ஆண்டவரை இம்மட்டு நீ நடத்தி வந்தீரே ராஜா. எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து வந்தீரேப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் கதையின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு பேச முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய முடியாது ஆண்டவரே. இந்த கதையை எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் அடியால் கற்றுக் கொடுங்க ராஜா. போதிங்கப்பா, பரத்தின் ஞானத்தினாலே ஆண்டவரே என்னை நிரப்ப முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை செய்தார் சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே நீர் வல்லமையை நீர் அனுப்ப முடியாத ஆண்டவரே. இந்த தெய்வீக சித்தம் திட்டம் மாத்திரம் நிறைவேற்றி கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கதையின் மூலமாக அநேகர் உள்ளம் தொடப்பட தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தில் கற்றுக்கொண்டு அதை நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய ஆளுகைக்குள் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே ஆண்டவரே. ஆசீர்வாதம் நடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அந்த சீசா வேணும், அதை தரமாட்டேன்னு சொல்கிறீங்களே, முடியவே முடியாது. அந்த சீசா இல்லாமல் என்னால் முடியாது. இதை வாங்காமல் நான் இந்த இடத்த விட்டு நான் நினச்ச மாட்டேன், போகவே மாட்டேன். இந்த சீசா இருந்திருந்தா நான் நிறைய என்ன செய்வேன், அதுக்குள்ளே நல்ல சாராயத்தை ஊற்றி நான் என்ன செய்வேன், நல்லா குடிப்பேன். அதனால் எனக்கு இந்த சீசா கண்டிப்பாக வேணும். நீங்கள் எப்படி தர முடியாதுன்னு சொல்கிறது? நீங்கள் எப்படியாவது எனக்கு இந்த சீசா தரதான் வேணும். நீங்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு இந்த சீசா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு குடிகாரன் ஒரு தாயாரிடம் எனக்கு இந்த சீசா வேணும்னு சொல்லி நினச்சர் அப்படியா நினச்சர் கேட்டுக்கொண்டிருந்தார். இது எங்கே நடந்த சம்பவம்னா சைனாவில் நடந்த சம்பவம். சைனாவில் அருமையான ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தாங்க. அவர் பேர் சில்லிங், அந்த அம்மா பேர் சூச்சி. சில்லிங் சூச்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, ஒருவேளை அங்கே உள்ள ஒரு பாரம்பரிய கதையோ அது தெரியல, ஆனால் அவங்க கிறிஸ்தவர்கள், ரெண்டு பேரும் நல்ல கிறிஸ்தவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சீனாவில் நினச்சிறாங்க வாழ்ந்து வந்தாங்க. நல்லா அடிக்கடி நம்ம ஆலயத்துக்கு போகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பமாக நினச்சிதாங்க வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு கஷ்டம், ரொம்ப சந்தோஷமாக இன்ச குடும்பம் வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஒரு கஷ்டம் அந்த குடும்பத்தாருக்கு வந்தது. அது யாருன்னாக்கும் இந்த சில்லிங் குடும்ப தலைவனுக்கு என்ன செய்ச்சு காணப்பட்டது. என்ன கஷ்டம்னா, அவர் ஒரு நாள் குளிக்க பாத்ரூம் போகிறாரு. போகும்போது அவர் உடம்புல என்ன காணப்படுது, குஷ்டரோகம் காணப்படுது. அதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ, நமக்கு குஷ்டரோகமா, இதுக்கு என்ன கிடையாது, மருத்துவமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டார். அப்படியே உடஞ்சி போயிட்டார். ஐயோ, இது எப்படி நம்ம குடும்பத்தினரை சொல்ல, மனைவிட நாம் எப்படி சொல்ல அப்படி சொல்லிட்டு என்ன செய்து அவருக்கு ரொம்ப பெரிய கவலை ஆயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணினார்னா, தன் மனைவிட்ட சொல்லலை, தன் பிள்ளைகள்கிட்ட சொல்லாதபடி அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு வைத்தியராக இந்த குஷ்டரோகத்திற்கு அந்த நாட்களில் அதுக்கு என்ன கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது, எந்த வைத்தியராது சுகப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி வாராரு. கேட்டு என்ன செய்ய பார்த்து கொண்டே வராரு.
அந்த குஷ்டரோகத்துக்கு ஏதாவது வழி உண்டா, மருந்து உண்டா, மாத்திரைகள் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து கொண்டிருக்கும்போது அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்கிட்ட இந்த சீசான்னு சொல்லி ஒரு அவர்கிட்ட போனால் உனக்கு என்ன செய்யும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அது யாரால தான் சுகப்படுத்த முடியும், ஒரு குட்டி சாத்தான் தான். எந்த மருந்து மாத்திரையும் நீ சுகப்படுத்த முடியாது. ஒருத்தர்கிட்ட ஒரு குட்டி சாத்தா இருக்குது. அந்த குட்டி சாத்தானை நீங்கள் என்ன செய்யணும், அதை வாங்கிட்டானக்கும் உங்களுக்கு என்ன சுகம் கிடைக்கும், அற்புத சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. சொன்ன உடனே இவருக்கு முதல்ல யோசிக்கிறாரு, என்ன பண்ண, ஒருவேளை ஒன்று எனக்கு தனக்கு சுகமாக்கணும், மருந்து மாத்திரை கிடையாது. இவர் என்ன செய்திருக்கலாம், ஒரு கிறிஸ்தவர் தான், விசுவாசி தான், ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்துருக்கலாம். கேளாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு குட்டி சாத்தான் உனக்கு சுகமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப இருதலை கொள்ளி எறும்பு போல் அவர் நினச்சிட்டாராம், மாறிட்டாராம். என்ன ஒரு பக்கம் வியாதினால அவருக்கு கவலை, இன்னொரு பக்கம் அதுக்கு மருந்து மாத்திரை ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சாத்தான்கிட்ட போனால் தான் தனக்கு சுகம் கிடைக்கும். அப்படி சொன்ன உடனே அவருக்கு எப்படி நான் கிறிஸ்தவரானா எப்படி என்னை சுகத்துக்காக நான் ஒரு பிசாசுனா நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோடு பேசுகிறாரு. நான் எப்படி அப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ சுகமானா அதுக்கப்புறம் குட்டி சாத்தானோட நமக்கு என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது, அதனால் வாயேன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவருக்கு கொஞ்சம் மனசு தைரியமாக இருந்து, அப்போ அந்த குட்டிச்சாத்தனை வைத்திருக்கிற மனுஷன் பேர் யாங்ஸுங்கிற மனுஷனை தேடி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ அவர் அதை அங்கே போன உடனே இவர் பயங்கர சோகத்தோடு இருக்கிறாரு. உடனே அவரை கூப்பிட்டு வரவேற்று உள்ளே உட்கார வைக்கிறாரு. உள்ளே உட்கார வச்சோன்னே என்ன ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு அவர் சொல்கிறாரு, எனக்கு உடம்பெல்லாம் என்ன இருக்குது, குஷ்டரோகம் இருக்குது, அது உங்கள்கிட்ட இருந்து அதுக்கு வைத்தியமே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் உங்கள்கிட்ட இருக்க இந்த குட்டி சாத்தான் மூலமாக என்னால் என்னை சுகமாக்க முடியும்னு சொல்லி இந்த சகோதரர் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அது சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் என்கிட்ட குட்டி சாத்தான் இருக்குது, அது அதை வச்சிருக்கிறவங்க என்ன சுகமாக்க முடியும், ஆனால் ஒரு 3 கண்டிஷன், அதுக்கு என்ன செய்யணும், நான் ஒரு 3 கண்டிஷன் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவனுக்கு தான் சுகம் பெறணும், எப்படியாவது சுகம் பெறணும்னு ஒரு வாஞ்ச. உடனே பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுபடி நினச்சிட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன கண்டிஷன் சொல்லி கேட்குறாரு. அப்போ முதலாவது நீங்கள் அந்த குட்டிச்சாத்தனம் வாங்கிட்டா அதை மற்றவங்கிட்ட விற்கிற வரையும் யார்கிட்ட தான் இருக்கும், உங்கள்கிட்ட தான் இருக்கணும், வேறு எங்கேயும் நீங்கள் நினச்சிடுறது வெளியில் போட்டுறக்கூடாது சொல்லிட்டாரு. ரெண்டாவது நீங்கள் இப்போ இந்த விலையை இந்த விலைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அது மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் வாங்கின விலையை விட குறைஞ்ச விலைக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும். வாங்கின விலைக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், வாங்கினா அதோட அதிகமாக விற்க தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த குட்டி சாத்தானை நீங்கள் வாங்கின விலைக்கு குறைஞ்ச விலைக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், விற்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மூணாவது கண்டிஷன் என்ன சொன்னார்னா, இந்த குட்டி சாத்தான் உங்களிடத்துல இருக்கும்போது நீங்கள் மரித்து போனால், ஒருவேளை உங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே தான் போவீங்க, நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு போன உடனே நரகத்தான் போகணுன்னு இவனுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஆனால் தான் சரீரம் என்ன செய்து சுகமாகணும். ஒன்று அந்த யாங்ஸுங்கிறவர், நான் இந்த சீசாவை 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 5 சில்லிங் வாங்கினேன், அதனால் அது இதனால் நான் என்ன பண்ணேன்னா நிறைய நான் சம்பாதிச்சிட்டேன். இந்த குட்டிச்சாத்தானை 5 ரூபாய்க்கு வாங்கி நான் நிறையா சைனாவில் உள்ள இது இல்லை, இது நம்ம ஊர், இது நான் சொல்கிறேன், நான் இப்போ 5 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், இதனால் நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டேன், அதனால் இதை இப்போ உங்களுக்கு நான் எவ்வளோ குறைஞ்ச விலைக்கு தானே கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4 ரூபாய்க்கு உங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு.
உடனே அவர் கொடுத்த உடனே அந்த குட்டி சாத்தானை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சீசாவை என்ன செய்கிறாரு, வாங்கிட்டு வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றாரு. அந்த சாத்தானை அந்த சீசாவுக்குள்ளே அடைச்சி அப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அவர் வந்த உடனே இது யாருக்கும் தெரியக்கூடாது, மனைவிக்கு தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சில்லிங் என்ன செய்கிறாரு, யோசிக்கிறாரு. அதனால் தான் வீட்டுக்கு வந்த உடனே தான் ரூமுக்கு போகிறாரு. போய் அதை என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ரகசிய பெட்டிக்குள்ளே ஒரு சீக்ரெட்டாக ஒரு பெட்டி வச்சுருப்பார். அதுக்குள்ளே இந்த சீசாவை ஒழிச்சு வச்சுட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, சரி நம்ம குளிச்சுட்டு வருவோம்னு சொல்லிட்டு என்ன செய்யிட்டாரு, உள்ளே குளிக்க போனார். குளிக்க ட்ரெஸ்ஸப் கலட்டாரு. பார்த்தானது பயங்கர ஆச்சரியம். குஷ்டம் இருந்த அந்த உடம்புல என்ன இல்லை, ஒரு குஷ்டம் கூட என்ன செய்யல இல்லை, எல்லாம் மறைஞ்சிச்சு. குஷ்டம் எல்லாம் என்ன செய்யிச்சு, மறைஞ்சிச்சு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். நம்முடைய வியாதி என்ன செய்யிச்சு, போயிடுச்சு அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருந்தார். மறுபடியும் அவருக்கு என்ன நினைப்பு வந்துச்சு, சரி நம்ம வியாதி சுகமாயிட்டு, ஆனால் நம்ம எங்கே தான் போவோம், நரகத்துக்கெலாம் போவோம் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே என்ன செய்ச்சு, சோகம் வந்துச்சு. சோகம் வந்த உடனே அவர் என்ன செய்றாரு, அழத் தொடங்கினார். அழுதுகிட்டே இருக்கிறாரு. அடிக்கடி என்ன செய்வார் தெரியுமா, அந்த ரூமுக்கு அந்த சீசா முன்னாடி உட்காந்துட்டு தனிமையில் உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறார், புலம்பிக்கிட்டே இருப்பாராம். புலம்பிட்டு அது என்ன செய்கிறாரு, அழுவாராம். அது முன்னாடி உட்காந்துட்டு என்ன செய்வார், அழுதுகிட்டே இருப்பாராம். ஆண்டவரை என்ன செய்ட்டார், மறந்துட்டார். ஏசு கிறிஸ்துவை மறந்துட்டார். இப்போ ஃபுல்லாக என்னது, சாத்தானுக்கு அடிமையாயிட்டார். சாத்தானுக்கு அடிமையானதுனால அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சோகம், அவர் சந்தோஷமே, ஏன்னா ஏசாமி இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது. உள்ளத்தில் இல்லைன்னா சமாதானம் கிடையாது. இப்போ ஃபுல்லாக அவருக்கு என்னது, உடம்பு சுகமாயிடுச்சு. ஆனால் உள்ள முழுவதும் அவர் சோகத்தெல்லாம் என்ன செய்கிறாரு, காணப்படுறாரு. கவலை தோய்ந்த முகத்தோடு என்ன செய்கிறாரு, காணப்படுறாரு. உடனே இதை அவருடைய மனைவி என்ன செய்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுத, இவர் ஏன் கலக்கத்தோடு இருக்கிறாரு, சோகமாக இருக்கிறாரு, எல்லாட்டையும் நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வார், ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு கவலை. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் இவங்களுக்குள்ள ஒரு கவலை வந்துச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம், எவ்வளவு நம்ம நினச்சது சர்ச்சுக்கு போகிறதில்ல. அந்த சீசா வந்த பிறகு அவர் சர்ச்சுக்கும் போகிறதில்ல. அடுத்தப்புல வீட்டில் குடும்ப ஜெபம், பைபிள் வாசிப்பு எதுவுமே என்ன கிடையாது. இதை கண்ட அந்த அந்த அம்மாவுக்கு சூச்சிக்கு தன் கணவனை குறித்து பயங்கர கவலையாயிடுச்சு. ஏன் இப்படி இருக்கிறாரு, நம்மகிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு, ஷேர் பண்ணாவது என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம், அவர் அது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அவர் அவருடைய ரூமில் தனிமையில் இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த சாவி வைக்கிற அந்த துவாரம் இருக்குல்ல, அது வழியாக என்ன செய்தாராம் அந்த அம்மா, சூச்சி என்ன செய்தாங்களா, எட்டி பார்த்தாங்களாம். சில்லிங் என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன காரணம், இவ்வளோ கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது அவர் பார்க்குறாரு. அப்போ அது உடனே இவளுக்கு என்ன அவருக்கு உடனே இவளுக்கு எதுக்கு ஒரு சீசா முன்னாடி உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு, என்ன காரணம் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்களோ அதை பார்த்துட்டு ரெடியாக வெளியில் எஞ்சி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் எப்போ வெளியில் வருவார், அவங்க தன்னுடைய கொஸ்டினுக்கு இந்த அவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு ஆன்சர் தெரியும், சில்லிங்கிட்ட கேட்டால் தான் நமக்கு ஆன்சர் தெரியும். ஏன் அழுகிறாரு, எதுக்கு அழுகிறாரு, அந்த சீசா அது என்னது, அது எங்கே உள்ளது, அவருக்கு எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு என்ன செய்ய விவரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்யுங்க, வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வெளியில். இவர் நல்லா அந்த சீசா வச்சு அந்த அம்மா இப்படி பார்த்தது அவருக்கு தெரியாது. அவர் கொஞ்ச நேரம் அழுது முடித்து அப்புறம் என்ன பண்ணார், வெளியில் வந்தார். வெளியில் வந்த உடனே இந்த அம்மா என்ன செய்தாங்க, அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் சோகமாக இருக்கிறீங்க, முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லையே, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க, குடும்ப ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஜெபம் கிடையாது, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த அம்மா சூழ்ச்சி வந்து என்ன செஞ்சு விவரம் கேட்க ஆரம்பிச்சிட்டு, உடனே இவட்ட மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்த சம்பவத்தை எல்லாவற்றையும் என்ன செய்தார், அந்த சூழ்ச்சிட்டு சொல்ல ஆரம்பித்தார். இப்படி என் சரீரத்தில் ஒரு குஷ்டரோகம் வந்துச்சு, அதுக்கு என்ன கிடையாது, வைத்தியமே கிடையாது. அப்படின்னா வைத்தியரை தேடி போகும்போது தான் இந்த குட்டி சாத்தானை பற்றி சொன்னாங்க. உடனே அதை நான் நினச்சிட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வாங்கிட்டு வந்த பிறகு எனக்கு சரீரத்தில் என்ன இல்லை, அந்த குஷ்டரோகம் மறைந்தே போயிற்று. இப்போ நான் நல்ல சரீரத்தில் நல்லா இருக்கேன். ஆனால் இந்த அந்த சீசா இருக்கிறதுனால எனக்கு என்னது, அது 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த 3 கண்டிஷன் படி ஒன்று வந்து நான் அதை வந்து விற்றா குறைஞ்ச விலைக்கு விற்கணும். அடுத்தாப்புல நான் ஒருவேளை இருக்கும்போது எனக்கு மரணம் வந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும், நரகத்துக்கு தான் போகணும். அதனால தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கவலைகள் தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தன் மனைவியிட என்ன சொல்லிட்டாங்க. உடனே இந்த சூழ்ச்சி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அவர் 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, அப்போ 3 ரூபாய்க்கு அவள் என்ன செய்யலாம், அவர்கிட்ட இருந்து நான் தான் வாங்கலாம். ஆனால் என்ன செய்ய மாட்டார், அந்த சில்லிங் வந்து சூழ்ச்சிக்கு என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். ஏன்னா தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதே கஷ்டம் தன் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு இவள் யோசித்து பார்க்கா, எப்படியாவது இதை வந்து நம்ம என்ன செய்யணும், கொடுத்துடணும், யார்கிட்ட விற்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. காய்கறி விற்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் விற்பாங்களா அந்த சகோதரி என்ன செய்தாங்க, அந்த நேரம் காய்கறி வேணுமோன்னு சொல்லி தெருவில் விற்றுட்டு போனாங்க. உடனே இவ சூழ்ச்சி ஓடி போய் அந்த காய்கறி கடையை கூப்பிட்டு என்கிட்ட ஒரு சீசா இருக்குது, அதை நீ என்ன பண்ணணும், 3 ரூபாய்க்கு வாங்கிடு. உடனே நான் அதை என்ன செய்யறேன், நான் 2 ரூபாய்க்கு வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இவ்வளவு நடந்தது யாருக்கு தெரியாது, அந்த சில்லிங்க்கு தெரியவே தெரியாது. உடனே வேகமாக அவருக்கு தெரியாமலேயே அந்த சீசாவை எடுத்து அந்த காய்கறி அந்த வெஜிடபிள் விற்கிற அந்த சகோதரிக்கிட்ட இந்த சீசாவை கொடுத்துட்டாரு. சீசாவை கொடுத்த உடனே அந்த சகோதரி அதை வாங்கிட்டு அவள் 3 ரூபா கொடுத்து இவட்ட 3 ரூபா கொடுத்தா, 3 ரூபா கொடுத்துட்டு அந்த சீசாவை வாங்கிட்டா. மறுபடி இந்த சூழ்ச்சி என்ன பண்ணான்னா அவட்ட 2 ரூபா கொடுத்து, ஏன்னா 1 ரூபா குறைச்சி தானே வாங்கணும், 2 ரூபாயை கொடுத்துட்டு அவள் அந்த சீசாவை தன்னிடத்துல வாங்கிட்டா. வாங்கின பிறகு அவள் போட்ட திட்டம் சரியாக நடந்துட்டு. ஆனால் இப்போ என்ன நிலைமை, அவளுக்கு சூழ்ச்சிக்கு அழ வேண்டிய நிலைமை. ஏன்னா சாத்தான் தன்னத்தில் வந்துச்சு, இவளுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, அழுறா. நான் இனிமேல் நான் தான் என்ன செய்யணும், நரகத்துக்கு போகணுமோ, இந்த சீசா வந்ததுனால நான் என்ன பண்ணணும், இனிமேல் நான் தான் நரகத்துக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் என்ன பண்ணான்னா இரவும் நைட்டும் பகலும் அவளுக்கு ஒரே இதே நினைப்பு தான், ஐயோ இது நம்மிடத்துல வந்துட்டே, இனிமேல் இதனால கணவருக்கு விடுதலை ஆயிற்று, அடுத்தாப்புல அந்த காய்கறி கடைக்கு காரிக்கு விடுதலை ஆயிற்று, இப்போ தனக்கு என்ன ஆயிடுச்சு, பாரமாயிற்று. இனிமேல் இதை வச்சு எனக்கு இன்னும் விடுதலை கிடையாது, நான் இதை வச்சே நான் என்ன வேணும், நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பித்தவ அவள் என்ன ஆச்சுன்னா ஆண்டரை தேட ஆரம்பிச்சிட்டான். சில்லிங் கடவுளை தேடலை, ஏசப்பாவை தேடலை. ஆனால் சூழ்ச்சி என்ன பண்ணிட்டா, ஆண்டு சமூகத்தில் அழ ஆரம்பித்தா. ஏசப்பா, எனக்கு இந்த சீசாவிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, நான் யார்கிட்ட போய் இதை நினச்ச முடியும், அதை விற்க முடியாது, சேல்ஸ் பண்ண முடியாது, என்னுடைய நிலைமை என்ன, நான் இது என் கூட இருந்துச்சுன்னா நான் இப்படி மரித்து போனால் கூட நான் எங்கே தான் போனேன், நரகத்துக்கு போனேன். ஏன்னா நான் சாத்தானுக்கு அடிமையாயிட்டேன், இந்த பாவத்துக்கு நான் நினச்சிட்டேன், அடிமையாயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் என்ன செய்தாலாம், கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தா. ராத்திரிலாம் ரொம்ப அழுது என்ன ஜெபிக்க ஆரம்பித்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யாரோ கதவை தட்டுற சத்தம் கட்டுச்சு, அவங்க வீட்டு கதவை. உடனே இவன் ஓடி போய் திறக்கிறா. யாராக இருக்கும், நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்களே, யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்தனையோடு போய் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கதவை என்ன செய்கிறாங்க,
திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அங்கே அந்த காய்கறிக்காரர் அந்த காய்கறிக்காரி நினச்சது அதில் நின்றுட்டுருக்கா. கூடவே ஒரு குடிகாரன், சாராயம் குடிக்கிற ஒரு குடிகாரன் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி இந்த 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 குடிகாரனுக்கு நீங்கள் வச்சுருக்க சீசா வேணுமா, அதை எண்ணி கூட்டிகிட்டு உங்கள்கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அவர் சொன்ன உடனே இவா சொல்கிறா, அது எப்படி, நான் என்ன செய்ய 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், இவங்கிட்ட நான் என்ன செய்வேன் 1 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். ஆனால் அவன் என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது, அதை யாருக்கும் குறைஞ்ச விலைக்கு விற்க முடியாது, அவன் நரகத்துக்கெல்லாம் போவான், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசா என்கிட்டே இருக்கட்டும். அந்த குடிகாரனை பார்த்து சொல்கிறான், இந்த சீசா உனக்கு வேண்டாம், இது என்கிட்டே இருக்கட்டும், நீ இது வந்துச்சுன்னா நீ அதை என்ன செய்ய முடியாது, விற்க முடியாது, உன்னால் விற்க முடியாது, நீ என்கிட்ட 1 ரூபாய்க்கு வாங்கிடுவ, நீ அடுத்தவங்கிட்ட குறைச்சி விற்கணும், உன்ட்ட அப்போ நீ ரூபா வாங்க முடியாது, அதுக்கு 0 தான், அதனால் முடியவே முடியாதுங்கிறாங்க. அப்போ அந்த குடிகாரன் சொல்கிறான், ஏம்மா போம்மா, எனக்கு என்ன வேணும், நான் குடிக்கணும், நான் வயிறார குடிக்கணும், அந்த சீசா எனக்கு வேணும். இந்த சீசா நல்ல பெரிய சீசாவாக இருக்குது, அதில் நிறைய என்ன செய்வேன், நிறைய குடிக்கிறதுக்கு நிறைய சாராயத்தை உள்ளே நிரப்பிட்டு நான் இஷ்டத்துக்கு நான் என்ன செய்வேன் குடிப்பேன். மற்றபடி வீட்டில் குட்டி குட்டி டம்ளர்லாம் வச்சு கொடுக்குறேன், குட்டி பாட்டில் கொடுக்காங்க, இது பெரிய சீசாவாக இருக்குது, அதனால் நான் வயிறு நிரம்ப குடிக்கணும்னா இந்த சீசா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒன்று அப்போ சொல்கிறேன், நீ எதுக்கு, ஏன் இப்படி நீ தைரியமாக எனக்கு இந்த சீசா தான் வேணும்னு கேட்குறியே, என்ன காரணம், ஏன் இப்படி இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறியே, எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த குடிகாரன் சொல்கிறான், நீ நான் இந்த இதை வாங்கினாலும் வாங்கட்டாலும் நான் குடிக்க தான் செய்வேன், அப்போ நான் எங்கே போவேன், நரகத்துக்கு தானே போவேன், அதனால் இந்த சீசாவை கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன், எப்படி நான் நரகத்தான் போகிறேன், அதனால் இந்த சீசாவை வாங்கி நிறைய குடிச்சிட்டு நான் நரகத்துக்கு போயிடுறேன், அதனால் நீ கண்டிப்பாக எனக்கு நீ என்ன செய்யணும், இதை தந்து தான் நீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்கிறான். நீ இப்போ இதை கொடுக்க போறியா கொடுக்க மாட்டியா, சொல்லு, சீக்கிரம் சொல்லு, நீ கொடுக்கலன்னா நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசாவை அவட்ட பதிலை எதிர்பார்க்காம அவர் என்ன பண்ணார் தெரியுமா, 1 ரூபாயை அவள் கையில் வச்சு திணிச்சிட்டு அந்த சீசாவை என்ன பண்ணிட்டாரு, தூக்கி கொண்டே போயிட்டாரு. அது உற்சாகமாக அவன் என்ன செய்கிறான், பாடிட்டே அவன் என்ன செய்கிறான் போகிறான். எனக்கு நல்ல பெரிய சீசா கிடச்சிட்டு இதை வச்சு நான் என்ன செய்வேன், பெரிய குடிகாரனாக மாறுவேன், இன்னும் நான் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என்னை போல் பெரிய குடிகாரன் இல்லை, என்னை போல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்படி சொல்லி சீசாவை கையில் வாங்கி அதை முத்தமிட்டு அதை கையில் தூக்கிட்டு சந்தோஷமாக என்ன செய்கிறான், பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு என்ன செய்கிறான், அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டான். பாருங்க, இந்த நாட்டில் இப்படி தான் இந்த கெட்ட ஆவிகளோட தொடர்பு வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில், நிறைய பேர். அந்த அசுத்த ஆவியினால் நமக்கு சுகம் கிடைக்கும், இதனால் நம்ம பெரிய ஐஸ்வர்யன் ஆகிடலாம், பெரிய செல்வந்தன் ஆகிடலாம், நான் பெரிய பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுத்த ஆவியோடு நிறைய பேர் நினச்சிருக்காங்க, தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் உண்டா, சமாதானம் கிடைக்குமா, கிடைக்கவே கிடைக்காது. அதை அறியாதபடி அவங்க அந்த அசுத்த ஆவியோடு தொடர்பு வச்சுக்கிறதுனால இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளே என்ன செய்கிறாங்க, விழுந்து விடுறாங்க. இதில் கூட நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் கூட, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் கூட இந்த தீய ஆவிகளோடு நினச்சிருக்காங்களாம் தொடர்பு வச்சு அதோடு நினச்சிருக்காங்க, விளையாடுறாங்க. அதான் நிறைய பேர் அந்த வீடியோ கேம்ஸு அதெல்லாம் என்னது தீய சக்திகள் தான். சாத்தான் இப்படி பிள்ளைகளை, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், அப்படி நிறைய பேர் வாலிப பிள்ளைகளை இந்த தீய சக்தியை அவங்களுக்கு இன்பத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுக்குன்னு சொல்லி அவங்கள மயக்கி வச்சு
அவங்களோடு என்ன விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த பப்ஜிலாம் விளையாடினாங்க, அதில் எத்தனை உயிர் போயிடுச்சு. அதெல்லாம் தீய சக்தி. இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய தேசத்தில் என்னச்சது காணப்படுது. நிறைய பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாம் அதுக்கு என்னச்சிருக்காங்க, அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட காரியத்தில், இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இப்படிப்பட்ட தீய சக்திகளோட தொடர்பு வச்சுருக்கிற அது அந்த பப்ஜி விளையாட்டு, இன்னும் கேம்ஸு, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது உலகத்தில். சாத்தான் அப்படி விதையை விதைச்சிட்டான். அவனுக்கு என்ன வேணும்? ஆத்மா தான் வேணும். இந்த ஆத்மா வேணும் நரகத்துக்கு. இது அறியாத பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறையா இப்போ இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தா நிறைய வருது, தவறான காரியங்கள் நினச்சது காணப்படுது. அந்த ஃபேஸ்புக்கை பார்த்து பார்த்து நம்ம தான் என்ன செய்கிறோம், நம்ம ஃபேஸ் என்னது தொங்க போட்டு கிடக்குது. சந்தோஷமே இல்லை. அவங்க முகம் அப்படி கருத்து போய் அந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து அவங்க முகத்தை பாருங்கள், அந்த பிரைட்னஸ் என்ன செய்யுது அப்படியே போயிடுது. அதே நேரத்தில் அந்த தீய சக்தியோட தொடர்பு இல்லாதபடி ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை வாசிக்க ஜெபிக்கும் போது நம்முடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக, அவ்வளவு பிரைட்டாக என்ன செய்யும் காணப்படும். நம்ம என்ன செய்யணும், கஷ்டம் வந்துச்சா ஒரு யாரை தான் தேடணும், ஒரு வியாதி வந்துட்டா யாரை தான் தேடணும், ஏசப்பாவை தேடுங்க, அதிகமாக வேத வாசிங்க, ஜெபிங்க. நம்ம கஷ்டம்லாம் என்ன செய்யும் மாறி போயிடும். ஆனால் தீய சக்திகளோடு எனக்கு மனசுக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் முகம் எப்படி தான் இருக்கும், சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிடும். அந்த முகம் வாடி போய் கருத்து போய் காணப்படும். பஸ்ஸிலலாம் போகும்போது ஆட்களை பார்க்கும்போது முன்னாடி எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. இப்போ எல்லோரும் எப்படி கிடக்காங்க, இந்த தீய சக்தியோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த கைக்கில வச்சுட்டு இப்படி குனிஞ்சே கிடக்காங்க. எவ்வளோ வேதனைக்குரிய காரியம், எவ்வளவு சாத்தான் அந்த தீய சக்திகள் மக்களை அப்படி என்ன இழுத்து வச்சிருக்கிறான். இதில் நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையும் இந்த தீய சக்தியோட தொடர்பு வச்சு நம்முடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குரிய சமாதானத்தை இழந்தவர்களாக, கஷ்டங்களை அனுபவித்தவர்களாக நம்ம நினைச்சிடும் காணப்படுறோம். இன்றைக்கு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த கெட்ட காரியத்தோடு நம்ம தொடர்பு வைக்காதபடி நம்ம முகம் என்ன செய்யணும், ஏற்பாடு தொடர்பு வைக்கும்போது நம்ம முகம் என்ன செய்ய பிரகாசம் அடையும். நம்ம ஒரு நாள் நம்ம என்ன செய்ய வெட்கப்பட்டு போவதில்லை, நம்ம இறுதிய சமாதானம் அடையும், நம்ம சந்தோஷப்படுவோம். ஆண்டோடைய பிள்ளைகளாக அந்த பாதாளத்துக்கு போய் விடாதபடி நம்ம என்ன செய்வோம், மோட்சத்துக்கு பரலோகத்து பாதைக்கு நம்ம என்ன செய்வோம், அங்கே ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், ஒரு இருப்பிடத்தை நமக்கு என்ன செய்ய வச்சிருக்கிறாரு. ஆண்டோடு உறவாடும் போது, அவரோடு பேசும்போது, அவருடைய முக தரிசனத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் என்ன செய்யும், நம்முடைய முகத்தின் ஒளி பிரகாசத்தை எங்கள் மேல் வீச செய்யுன்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்க ஆண்டு முகத்தின் ஒளி பிரகாசத்தை வீச செய்வார். நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை என்ன செய்கிறாரு, ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போம், இந்த கெட்ட சக்திகளோட தீ ஆவிகள் நமக்கு என்ன வேண்டாம், பழக்கம் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வேண்டாம், என் பேர பிள்ளைகளுக்கு வேண்டாம் சொல்லும் அதிகமான பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். அதுலேருந்து ஏசப்பா அந்த தீய சக்திகளோடு எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி நம்ம கண்களை மூடி ஆண்டு சமத்தில் ஜெயிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக எங்களோடு பேசினீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் யாரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம் தகப்பனே, ஒன்று ஜீசஸா இல்லைன்னா சாத்தானுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோமா? இந்த நாட்டிலையும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சாத்தானோடு தீய சக்திகளோடு நம்ம ஐக்கியம் இருந்தால் இந்த ஐக்கியம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதை உதறி தள்ளி ஏசப்பா நீர் எனக்கு போதுன்னு சொல்லி அவரை மாத்திரம் நம்ம அதிகமாக வேத வாசித்து ஜெபித்து ஆண்டரோடு நம்ம உறவாடும் போது நம்முடைய முகமும் பிரகாசிக்கப்படணும், நம்முடைய சமாதானம் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் உண்டாகும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, கதையின் மூலமாக எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா.
ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.